இருக்கிறது. கடமைகள் பல காத்துக்கொண்டு அப்படி என்ன கடமை காத்து முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சண்டைக்காமல் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். சரிங்க. ஆகையால் படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறேன். உன்னிடம் விடைபெற்று செல்லலாம். எப்ப போக போறீங்க? போய்தே செல்ல வேண்டும் சொல். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போனால ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை போனாலே உழைத்து வாழ வேண்டும். ஆமா ஆமா. பிறர் உழைப்பில் வாழ நான் என்ன ஒரு பண்ண கூட அதுக்கு ஏத்த மாதிரி உழைப்பு அவங்க கிட்ட உழைச்சிட்டு தான் வருவேன். இதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அப்புறம் சொல்றேன். அதனால சாப்பிட்டுக்கிட்டு போறீங்களா? சாயந்தரமா போ. இவ்வளவுதானே? ஆமா. உன் என்னப்படி சரி சரி. ஆனா ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்கம் என்ன? அதை சொல். ஒண்ணு இல்ல, நீங்க மட்டும் அரண்மனை நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. உண்மை. நான் எங்கேயோ கிடக்குறேன். எப்ப நான் அரண்மனைக்கு வரது, என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் காமிக்கிறேன்? அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. என்ன சொல்றீங்க? முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற மன தைரியம் எனக்கு அதிகமாகவே வெற்றி உங்க பக்கம் தான். அப்படி திரும்பி வந்தவுடன் மணிமணி நாட்டில் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தேன். முப்பெரும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்தியவுடன் மணிமணி நாட்டில் படித்தவுடன் நான் சொல்வதை போல் செய்து வைக்க வேண்டும். நான் என்ன பண்ணினோம்? என் அருகாமையில் வந்தால் விளக்கமாக விளக்குகிறேன். மனம் வைத்தால் மாற்றம் நான் பண்ண மாட்டேன். மங்கை நினைத்தால் சாதிக்க வேண்டாம். சாருமதே, ஒரு பெண் நினைத்தால் விஷத்தால் விரலால் விஷத்தை கலக்க முடியும். அதே விரலால் மனம் வைத்தால் மாற்றம் உன்னால் முடியாது. இல்ல, அந்த வேலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல. அந்த இடத்துல செஞ்சா கொஞ்சம் ஏடாவிடமா போகுமோன்னு பயமா இருக்கு. நான் இருக்கிறேன் உன் அருகாமை. புரிகிறதா? இருப்பீங்களா? பரவலமாக சத்தியமாக இருப்பேன். சரி சரி. என்னை நம்பு. உனக்கு வராது வம்பு. கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிடுறேன். ரொம்ப கை விடுவியா? இப்பேற்பட்ட வார்த்தை உன் ஆவினால் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பயமா இருக்கு. நகையும் தசையும் போல் நாம் இருக்கிறோம். சந்தேகப்படலாமா? நடப்பது அது போல் இருக்கிறது. இல்ல, வேற சந்தேகம் என்பது இருக்கக்கூடாத ஒரு தொற்று வியாதி. ஆஹா. புரிகிறதா? என்னை நம்பு. போனாலில் உன்னை சந்தோஷமாக வைக்கிறேன். சரிங்க, உங்களுக்காக அந்த வேலையெல்லாம் செய்யறேன். உங்களை நம்புறேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம். முடியுமானாலா? ஆமா, போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்கு மேல கூட ஆகும். நல்லா இருக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் ரூம் வந்துட்டு போ. எவ்வளவுதானே உன்னுடைய உணர்வுகளையும் ஆசா பாசங்களையும் நன்கு அறிந்தவன், தெரிந்தவன், புரிந்தவன், முப்படை தளபதி எவ்வளவன் தான். என்னப்படியாகட்டும், உனக்காக இதை செய்யாமல் விடுவேன். அப்புறம் காலையில் பூப்புப்பது கல்லிப்பூ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ. உனக்கும் எனக்கும் இது இரவு பூப்புப்பது என்பது. ஐ லவ் இட்.